அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் மிக முக்கியமான டாபிக் தான் சிறு வினாக்களில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கான்செப்ட் இந்த அக்செப்டன்ஸ் பை போஸ்ட். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக தான் எல்லா விவகாரங்களும் நடந்தது. நம்மளுடைய நாடாக இருந்தாலும் சரி அல்லது ஆங்கிலேயர்களுடைய நாடாக இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையில் எழப்பட்டது தான் இத்தனை விஷயங்களும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பை மெயிலு, பை வாட்ஸ்அப்பு, இல்லை நேரில், இல்லை ஃபோனில் என்னென்ன வசதிகளோ வந்துடுச்சு. இப்போல்லாம் உலகத்தில் இருக்கிற எந்த மூளைக்குனாலும் வித்தின் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் தகவலை கொடுக்க முடியும் இக்காலகட்டத்தில். ஆனால் அக்காலகட்டத்தில் பை போஸ்ட், இதற்காகலாம் ஒரு கொஸ்டின் எழுந்திருக்கு பாருங்கள். வாட் இஸ் அக்செப்டன்ஸ் பை போஸ்ட் அப்படின்னா இந்த இரண்டு லைனை படிக்கும்போது நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். அக்செப்டன்ஸ் லெட்டர் இன் போஸ்ட் என்பது ஒருவரால் கொடுக்கப்பட்ட அக்செப்டன்ஸை போஸ்ட் மூலம் வந்தவுடன் ஆஃபரர் அதை பெற்றவுடன் அந்த அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட் ஆகிறது. இதை தான் பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் பை ஆஃபர்லேயும் பார்த்தோம், ரிவோகேஷன் பை ஆஃபர்லேயும் பார்த்தோம், இதை தான் அக்செப்டன்ஸ் பை போஸ்ட்லேயும் பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியான ஆன்சர் தான். ஒரு ஆஃபர் ஏ என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு பிக்கு, இதெல்லாம் இல்லுஸ்ட்ரேஷனில் எழுதுங்க. பி என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபரை பெற்றுக்கொண்டு பை போஸ்ட்டில் தான் இவரும் அனுப்புகிறாரு. பி என்கின்ற நபரை அந்த ஆஃபரை பெற்றுக்கொண்டு அக்செப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் அனுப்புகிறாரு. இந்த அக்செப்டன்ஸை ஏ பெற்றுக்கொண்டால் அதற்குண்டான ஆன்சர் தான் அக்செப்டன்ஸ் பை போஸ்ட். இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் பெருசாக உங்களை குழப்பறதுக்காக மாற்றி மாற்றி கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் கேட்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் மிக மிக எளிமையானது. இன்னும் புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம உள்ளே போனோம்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷனை படிக்கிறோம் பாருங்கள். ஏ என்பவர் ஆந்திராவில் உள்ள தனது வீட்டை விற்க பிக்கு ஆஃபர் அனுப்புகிறார். பி எங்கே இருக்கிறாங்கன்றதை சொல்லலை, அது பரவாயில்ல விடுங்க. அவர் டெல்லியில் இருக்கட்டும், இல்லை சென்னையில் இருக்கட்டும், இல்லை மதுரையில் இருக்கட்டும், சேலத்தில் இருக்கட்டும், கர்நாடகாவில் இருக்கட்டும், குஜராத்தில் இருக்கட்டும், ஜார்க்கண்டில் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை நம்மளுக்கு. ஏ என்பவர் ஆந்திராவில் உள்ள தனது வீட்டை விற்க பி என்பவருக்கு ஆஃபர் அனுப்புகிறார், பை போஸ்ட்டில் அனுப்புகிறார் இந்த கான்செப்ட் பிரகாரம். ஸோ அந்த ஆஃபர் அப்படியே டே பை டேயாக போய்கிட்டே இருக்குது. ஒரு 5 டேஸில் போகுதுன்னு வச்சுப்போம். ஜூன் 1ஆம் தேதி அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். நீங்கள் எதனா ஒரு டேட்டை கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், இந்த டேட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜூன் 1ஆம் தேதி அக்செப்டன்ஸ் கடிதத்தை ஏக்கு அனுப்புகிறார். யார்? பி வந்து ஏக்கு அனுப்புகிறார். ஆஃபரை பெற்றுக்கொண்ட பி ஜூன் 1ஆம் தேதி அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு அனுப்புகிறார். அந்த கடிதம் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி ஏவிற்கு தபாலில் போய் சேருகிறது. இந்த இடத்துல அதான் கான்செப்டே, பை போஸ்ட்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல நீங்கள் வேறு எந்த ஒரு மோடையும் உபயோகப்படுத்தக்கூடாது. இக்கால மோடுகளை எதையுமே உபயோகப்படுத்தக்கூடாது. வேண்டும் என்றால் இக்காலகட்டத்தில் இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வே ஆஃப் வாட்ஸ்அப்பு, வே ஆஃப் இமெயில், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எழுதுனா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது புத்தகத்தை தாண்டி யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் யோசிச்சாதான் ஒரு நல்ல அட்வொகேசின்றதை நினைவில் வச்சுக்கணும் நீங்கள். சரி, இந்த செனாரியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கு ஏக்கு எதிராக ஒப்பந்தம், இங்கு ஏக்கு ஆப்போசிட்டாக ஒப்பந்தம் ஜூன் 1ஆம் தேதி முழுமையடைகிறது. ஏன்னா ஏவிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த ஆஃபர் லெட்டர் பிக்கு போய் சேர்ந்து போச்சு. இங்கு பிக்கு எதிராக ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி முழுமையடைகிறது. பி என்ன பண்ணுது? 9ஆம் தேதி அவருக்கு தபாலில் போய் சேர்ற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புது, அக்செப்ட்னு. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே பை போஸ்ட்டில் நடக்கிறதுனால அக்செப்டன்ஸ் பை போஸ்ட்டு. இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் பை வாட்ஸ்அப்னு சொன்னால் என்ன எழுதுவீங்க நீங்கள்? எல்லாமே வித்தின் செகண்டில் எழுதணும். நீங்கள் தயாராகிக்கிங்க. இதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை தான் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோட் சார்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஏ என்கின்ற நபர் பை போஸ்ட் ஆஃபரை அனுப்புகிறாரு. பி என்கின்ற நபர் ஜூன் 1ஆம் தேதி பை போஸ்ட் அக்செப்டன்ஸை அனுப்புகிறார். அதனால தான் இந்த இடத்துல அக்செப்டன்ஸும் பை போஸ்ட்னு எழுதியாச்சு. ஜூன் 1ஆம் தேதி அனுப்பக்கூடிய கான்செப்ட் ஜூன் 9ஆம் தேதி வந்து சேர்ந்தடைகிறது. இங்கு ஏக்கு எதிராக ஒப்பந்தம் ஜூன் 1ஆம் தேதி முழுமையடைகிறது. முழுமையடைஞ்சிச்சா? வந்து சேர்ந்துச்சா? இங்கு பிக்கு எதிராக ஒப்பந்தம் ஜூன் 9ஆம் தேதி முழுமையடைகிறது. இந்த இவர் அனுப்பின இந்த அக்செப்டன்ஸ் பை போஸ்ட்டு 9ஆம் தேதி முழுமையடைகிறது. கான்செப்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை படிச்சிடறோம் பாருங்கள். ஆதம்ஸ் வெர்சஸ் லின்செல்.
இன் 1818 நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அப்படின்ற ஒரு லெட்டரை பி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்த உடனே அந்த ஒரு கான்செப்ட் முடிவடையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் லெட்டர் வரல, அதனால் இந்த கான்ட்ராக்ட் செல்லாது அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அதற்கு ஆனரபிள் ஜட்ஜஸ் என்ன ஒரு கான்செப்டை சொல்கிறாங்கன்னா, அக்செப்ட் அப்படின்ற ஒரு கடிதத்தை போஸ்ட்டில் போட்ட உடனே அந்த கான்செப்ட் அப்செட் ஆக பட்டு விட்டது. அது காணாமல் போனாலும் கடிதம் வந்து சேரவில்லை என்றாலும் அந்த ஒப்பந்தம் உறுதியாகிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ வெவ்வேறு விதமான ஜட்ஜ்மெண்ட்டு அந்தந்த சூழலில் இருந்து பார்க்கும்போது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சரியா இல்லையான்னு தெரிய வரும். இதற்கு முன்னாடி அக்செப்டன்ஸ் லெட்டர் போய் சேரலை, அதற்கு முன்னாடியே ரிவோக் பண்ணுறது தான் பண்ணிக்கலான்னாங்க. அக்செப்டன்ஸ் லெட்டர் வரலன்னா அது ஒப்பந்தமே இல்லைன்னாங்க. ஆனால் இந்த கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ண அந்த தேதி மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அந்த கான்செப்ட் வந்து அப்செட் பண்ணதாக தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்தந்த ஒரு கேஸ்க்கு உண்டான செனாரியோவை உள்ளேருந்து பார்க்கும்போது தான் புரிய வரும். வெளிலேருந்து பார்த்துட்டு நம்மளா ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்க கூடாதுன்றதை நீங்கள் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன்னா நீங்கள் அட்வொகேட்டாக வர போகிறீங்க. ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிக்கும் ஒரு முகாந்திரம் இருக்குது. ஒன்றும் ஒரு விதத்தை சொல்லும். அதனால் எல்லா கேஸ் ஸ்டடிக்கும் எல்லாமே சரியாக வரும்ன்றதை நம்ம நம்பக்கூடாதுன்றதை இந்த இடத்துல பதிய வச்சுட்டு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.